ரஹ்மான் இன்னைக்கு பேசுறா அவர் இஸ்லாமியர்னு அவர் அடையாளப்படுத்தும் போது அவருக்கு ஆதரவாக நம்ம தான் பேசுறோம். அல்டிமேட்டா பொது உடைமை அரசியல் தான் பொது உடைமை அரசியல்ங்கிறது லட்சியம். நடைமுறையில் ஒருவர் சாதியா அவமானப்படுத்துறாருன்னா சாதி ரீதியான உரிமைகளும் சாதி ரீதியான விஷயம் தான் பேசணும். இங்க இன்னொரு விஷயம், வர்க்க ரீதியா இருக்கிறவங்க எல்லாரும் சமம் இல்லைங்கிறது சொல்றேன். ஒரே வர்க்க நிலையில் இருக்கிற ஒரு நபர் படிநிலையில் சாதி ரீதியாக கம்மியா இருந்தாருன்னா அவர் உயர்வா நினைக்கிறாரு. ஒரே சம்பளம், அதை விட என்ன சம்பளம் குறைவா வாங்குற ஒருத்தர் ஆதிக்க ஜாதியா இருந்து சம்பளம் அதிகம் வாங்குறவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்தா சம்பளம் கம்மியா வாங்குறவர் அவரோட உயர்வா நினைக்கிறாரு. அவரு கோயிலுக்கு போற இடத்துக்குள்ள சம்பளம் அதிகாரி, அவரோட அதிகாரி போக முடியல, வாசல் நிற்கிறாரு. அவர் ஊர் உள்ள விட மாட்டாங்க. ஊருக்கே அவரு தான் கலெக்டர். தான் சொந்த கிராமத்துக்கு போனா சொந்த கிராமத்துக்கு கோயில போய் கும்பிட முடியல. இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்கன்னு நான் சொல்ற விஷயம், நீங்க உங்களை யாருன்னு தெரியாத ஒரு ஊர்ல போய் உங்களை ஒரு தலித்தை அடையாளப்படுத்திங்க. யாருன்னு கேட்டா நீங்க ஒரு அருந்ததியர், ஒரு பறையர், ஒரு பல்லர்னு ஒரு ஜாதி பேரை சொல்லி நீங்க புலங்குங்க. இந்த சமூகம் ஒரு தலித்தை எப்படி நடத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யாருன்னு தெரியாத இடத்துல போய் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஜாதிக்காரங்க இருக்கிற பகுதியிலேயே போய் நீங்க ஒரு தலித்துன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் தலித்தை எப்படி நடத்துது, ஒரு தலித்தாக வாழ்வதில் எவ்வளவு சிரமமும் இந்த சமூகம் பொது சமூகத்தில் எவ்வளவு அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு படித்தவருடைய எவ்வளவு நேருங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறது சேர்த்து சொல்லுவோம். அப்ப சமூகத்தை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்தில் வர்க்க நிலை உரையாற்றுதுங்கிறது என்ன, இந்த இஸ்லாமியரா இருக்கிற இடத்துல சாதி கண்ணோட்டம் கிடையாது, கிளாஸ் கேட்டகரி இருக்குதுன்னு சொல்றேன்.